யோவான் 4வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். 39வது வசனம் சொல்லப்படுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இவ பேசுறதெல்லாம் கேட்கிறார். ஒரே நாளில் ஒருவருடைய வாழ்க்கையை திருத்தி எழுதுறார் ஆண்டவர். இந்த பழகுகிற இந்த உறவு சில மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் நெருங்கிடுச்சு. அந்த பழக்கத்தை அவ ஸ்டாப் பண்ண விரும்பல. ஐயோ, இவர் யூதராச்சே, நம்ம கிட்ட பேசக்கூடாது, இவர் யூதனாச்சே, இனி இவர்கிட்ட நெருங்கக்கூடாது, இவர்கிட்ட நம்ம அவ பேசக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லாம தண்ணி எடுத்துட்டு புறப்பட்டுருக்கணும். ஆனா அவ பேசிட்டே இருக்கிறா. பேச பேச அவளுக்கு தெரியுது, என் லைஃபை மாத்துறவர் தான் நான் ஆராதிக்கிறவன், நான் லைஃபை மாத்துறவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? பழகுகிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். யோபுவினிடத்தில் நண்பன் ஒருவன் வந்து சொல்லுகிற வார்த்தை, நீ அவரோடு பழகி சமாதானமாயிரு, அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். அன்பு சபையே, எது உங்க லைஃப்ல நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தேவனோடு உள்ள பழக்கத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், தேவனோடு உள்ள உறவை மட்டும் விட்டு விடாதீர்கள். நாளுக்கு நாள் அவரோடு நெருங்கி கொண்டே இருங்கள். நெருங்க 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 உங்களை அறியாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்க லைஃப்ல கொடுத்து கொண்டே இருப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு பேசலாம் சொல்லும்போது கர்த்தர் அதை அழிக்கிறார், அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாரோடும் பேசுவார். ஆமா, இந்த கிணறு இது எங்கள் பிதாக்கள் முற்பிதாக்களுடைய கிணறாச்சு, இங்க எப்படி நீங்க தண்ணி அதை அழிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறார். இப்பொழுது அவள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கர்த்தர் அதை அழிச்சிட்டு அவள் லைஃபை சுத்தமாக்குகிறார். இப்ப சொல்றா, இந்த மலையில தான் போய் ஆராதிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களே, இப்போ நாங்க எங்க போய் ஆராதிக்கிறது? அதை அழிக்கிறார். எங்க நீ ஆராதிச்சால கர்த்தர் அந்த ஆராதனை அங்கீகரிப்பார். எல்லாத்தையும் ரீரைட் பண்றார், எல்லாத்தையும் ரீரைட் பண்ற. அன்பு சபையே, இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியத்தோட சொல்லு, உலகம் இன்னைக்கு உங்க லைஃப்ல என்னென்ன எழுதி இருக்கோ அதை ரீரைட் பண்ண ஆண்டவர் வல்லவர் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் சத்தமா ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரீரைட் பண்ண வல்லவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பழக்கத்தை விட்டுறாதீங்க, பழகிறத விட்டுறாதீங்க. நீங்கள் அவரோடு பழகி சமாதானமா இருங்கள், அதனால் உங்களுக்கு நன்மை வரும். ஒரு விஷயம்